சீனாவின் இந்த வர்த்தகத்தை மேன்மைப்படுத்துவதற்கு அமெரிக்கா உதவுகின்றது என்பது ஒரு விரும்பப்படாத விடயமாக, அல்லது சீனா வேறு சந்தைகளை நாடி தனது பொருளாதாரத்தை உயர்த்தி செல்கின்றது என்பதும் அமெரிக்காவுடன் பொருது நிலைக்கு, அதாவது இரண்டு முக்கியமான பொருளாதார நிலையில் உள்ள உலக பொருளாதார நிலையில் உள்ள நாடுகள் மோதுவது என்பது அனைத்து உலகுக்குமே ஒரு ஆபத்தான விடயமாகத்தான் கணிக்கப்படுகின்றது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வரி விதிப்புகளை ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் அமெரிக்காவை விட கனடா தான் இப்பொழுது அதிக ரிட்ராலியேஷன் வரி என்கின்ற அந்த வரி விதிப்பில் ஈடுபட்டிருக்கின்றது, அதை விட்டுக் கொடுக்காமல் செய்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறான நிலையில் அவர்கள் செய்வார்களா என்றால் இல்லை. அதற்குரிய தளம் அவர்கள் சிங்கப்பூர் அதாவது புதிய பொருளாதார உலுக்கை நோக்கி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது என்றால் அவர்கள் நிச்சயமாக சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றார்கள். 600 ஆண்டுகளுக்கு முதல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமெரிக்காவும் 5000 ஆண்டு வரலாற்றை கொண்ட சீனாவும் பொருதுகின்ற பொழுது அங்கே அந்த அவர்களுடைய பழைய வரலாற்று தடங்கள், இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்க் ரோட், சீனாவின் பட்டுப்பாதை என்பது உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான விடயம். அவர்கள் எவ்வாறு இந்த வணிகத்தை கொண்டு சென்றார்கள், பட்டு வியாபாரம் மற்றும் இதர வியாபாரங்களை, அதற்கான பாதைகளை எவ்வாறு செய்தார்கள், அதை மீள கட்டுவிக்கின்ற வேலையில் ஈடுபட்ட பொழுது அது தற்காலிகமாக தடைப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த இத்தாலி இல்லாமல் இருந்து பின்வாங்கிய படியாது. ஆனால் அவர்கள் கூட அந்த வலைப்பின்னலை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கவனிக்க தவறக்கூடாது என்று சொன்னால் எதுவும் எப்பொழுதும் சாத்தியம் என்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா தனது தலைமையை இழந்து விட்டது. அதற்குரிய தகுதி அல்லது அதற்குரிய மரியாதை, நாங்கள் கொடுத்து வந்த மரியாதை என்பது தற்பொழுது இல்லை, கனது என்பது இல்லை. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு தொடர்பான தொடர்ச்சியாக பல விடயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இது குறித்து பேச இருக்கின்றோம். குறிப்பாக சீனா அமெரிக்கா மீது கொடுக்கின்ற அழுத்தம் என்பது என்றுமில்லாத வகையில் சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் பதிலுக்கு பதிலாக பரஸ்பர வரி விதிப்பு என்பது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 245% என்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்திட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையில் சீனா அரிய லோக வகைகளை ஏற்றுமதி செய்வதை இப்பொழுது நிறுத்தியிருப்பதன் காரணமாக அமெரிக்காவுக்கு மற்றொரு பேர் இடி வந்து இறங்கி இருக்கிறது. காரணம், குறிப்பாக வாகன உற்பத்திக்கு மின்சார கலங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உலோகங்கள், இதை தவிர ஏவுகணை தயாரிப்பு, ஆயுத உற்பத்தி போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உலோகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான குழுவுக்கு ஆணையை பிறப்பித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். அந்த குழு என்ன ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பது என்பது இன்னமும் வெளிவரவில்லை. இந்த சூழலில் சீனர்களாக எவ்வாறு கனடாவில் எல்போ அப் போன்ற பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றனவோ அதுபோன்று சீனாவில் அமெரிக்காவினுடைய நுகர்வோருக்கு நேரடியாகவே டிக்டாக் செயலி வாயிலாக பொதுமக்கள் தங்களுடைய டிக்டாக்கின் வாயிலாக சீனாவினுடைய தயாரிப்புகள் குறித்த பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது அமெரிக்கர்களை சலசலப்புக்கு உள்ளாகி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், தாங்கள் பிராண்ட் லக்ஷரி பொருட்களை உற்பத்தி செய்வதாகவும் இந்த பொருட்கள் மிக குறைந்த விலையில் அங்கே உற்பத்தி செய்யப்படுவதாகவும் பின்னர் அமெரிக்காவுக்கு வருகின்ற பொழுது அமெரிக்கா வேறு நாடுகளில் அந்த பொருட்கள் தயாரிக்கப்பட்டது போன்ற பிரமையை அமெரிக்கர்களுக்கு ஏற்படுத்தும் விதமாக லேபிள்களை மாற்றி அவர்கள் இந்த உற்பத்தி தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டு விற்பனை செய்வதாகவும் இந்த பொருட்கள் 3-4 மடங்கு விலை வித்தியாசத்தில் விற்கப்படுவதாகவும் நேரடியாக டிக்டாக் வாயிலாக வீடியோக்களை பதிவிட்டு இப்பொழுது பிரச்சாரப்படுத்தி வருகின்றார்கள். இதில் குறிப்பாக இந்த பொருட்களை தயாரிக்கின்ற நிறுவனங்களும் பங்கு பெற்றுகின்றன, பொதுமக்களும் பங்கு பெற்றுகின்றார்கள். ஆகவே இது ஒரு பிரச்சார நடவடிக்கையாக டிக்டாக் செயலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது நேரடியாகவே அமெரிக்கர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறியிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் உலகம் சமூக வலைதளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இவ்வாறான செய்திகள் அமெரிக்க மக்கள் மத்தியில் எவ்வாறு சென்றடையும் போன்ற விடயங்கள் பற்றி காலை வேளையில் பேசுவோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
ஆமாம், தொடர்ந்து இந்த வரி விதிப்பு என்பது பரஸ்பர வரி விதிப்பு 1000 வீதம் வரை சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், இப்பொழுது 245 என்ற இலக்கை எட்டியிருக்கின்றது. இந்த சூழலில் அமெரிக்கா இப்பொழுது பல்வேறு இன்னல்களை ஒரு புறம் ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பேசியது போன்று மாக்காணி அவர்கள் எடுத்த நடவடிக்கை, குறிப்பாக இந்த பாண்ட்ஸுக்கு ஏற்பட்ட நிலவரம் என்பது பொருளாதாரத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தது. அதே போன்று இப்பொழுது அமெரிக்க தயாரிப்பு என்பது ட்ரம்பினுடைய கனவாக இருந்தாலும், கூடுதலான வேலைவாய்ப்புகளை அமெரிக்கர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டாலும், இப்பொழுது நேரடியாக மக்கள் இந்த இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் மாற்றப்படுகிறார்கள் என்பது சீனாவினுடைய இந்த பிரச்சார நடவடிக்கையின் மூலமாக தெரிய வருகிறது. இதை எவ்வாறு அமெரிக்கா கையாளப் போகிறது? நிச்சயமாக சீனா இப்பொழுது எடுத்துள்ள முயற்சி என்பது இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போன்று இப்பொழுது அது மக்கள் மயப்படுத்தப்பட்ட அல்லது அமெரிக்காவை அல்லது அமெரிக்க தயாரிப்புகளை அல்லது நாங்கள் அந்த பிராண்ட் நேம்ஸ் என்கின்ற அதாவது பெயர் பெற்ற தயாரிப்புகளை மலினப்படுத்துவதான பிரச்சாரங்களில் ஈடுபடுவதன் மூலம் அவற்றின் மூலம் அவை பெறுகின்ற லாபங்கள் என்பன சுட்டிக்காட்டப்படுகின்றன. குறிப்பாக $100 வாங்கக்கூடிய ஒரு லூலு மேன் என்பது இங்கே தங்களுக்கு செய்வதற்கு $6 தான் முடிகின்றது என்றும், அதே போல குச்சி என்கின்ற $38,000 விற்கப்படுகின்ற ஹேண்ட்பேக், அந்த ஹேண்ட்பேக்கை செய்வதற்கு சுமார் $2,400 தான் முடிகின்றன என்றும் என்கின்ற பொழுது அங்கே அவர்களுடைய அந்த தரங்களின் வீழ்ச்சி அல்லது அவர்களுடைய அந்த பொருளாதார நிலையில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இதே பொருட்களை தாங்கள் இன்ன விலைக்கு தரலாம் என்று அவற்றுக்கான பிரதியீட்டு சந்தைகள், அதாவது எந்தவித தயாரிப்பில் எந்தவித அப்பழுக்குமற்ற அதே தரத்துடன் ஆனால் லோகோ இல்லாமல் விற்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இது ஒரு சந்தையை குழப்புவதற்கான அல்லது மலினப்படுத்துவதற்கான செயற்பாடாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது சாத்தியமானதா? ஏனென்றால் இப்பொழுது இணையம் மூலமான விற்பனைகள் இடம்பெற்றாலும் அமெரிக்காவுக்கு வருகின்ற பொழுது சுங்கவரி விதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவல்லவா? எந்த அடிப்படையில் சீனாவில் இருந்து இவ்வாறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன? இவை முக்கியமாக இவை சந்தைகளின் நிலைமைகளை குழப்புவதற்கான, இது செயற்பாட்டில் வருவதற்கானதை விட சந்தைகளின் நிலைமைகளை குழப்புவதற்கான பிரச்சாரமாகத்தான் இவை மேற்கொள்ளப்படுகின்றன. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் ஆசிய பிராந்தியத்தை சீனா இப்பொழுது தனது வர்த்தக வலைக்குள் வீழ்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதும், அவர்களுடன் இப்பொழுது கம்போடியா, மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகளுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு அதன் மூலம் அவர்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருந்த பொழுதிலும் இவ்வாறு இவர்கள் செய்வதற்கான காரணம் சீனா இவ்வாறு கூறலாம். சீனா என்பது நிச்சயமாக இந்த சந்தையை கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கின்றதா அல்லது அமெரிக்கா விரும்புகின்ற தன்மையில் இதன் நியாயப்பாடு இருக்கின்றதா என்றால் இருக்கின்றது. சீனா தனது பண பட்டுவாடாக்களை எல்லாம் இறுக்கமாக வைத்துக் கொண்டு அமெரிக்க டாலர்களில் இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்வதும், ஒரு குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள், ஒரு சீனர் ஒரு வருடத்தில் அவர் $US வெளியில் எடுக்க வேண்டுமானால் $50,000 தான் எடுக்கலாம். எடுக்கின்ற $50,000 அவர் முதலீடு என்ற ரீதியில் எடுக்கிறாது. என்ன விடயங்களுக்காக என்கின்ற போன்ற வரையறைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அதே போல தாராளமான வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவித்தும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளிலும் அரசு ஈடுபடுகின்றது என்றால் அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மையப்படுத்தப்பட்ட மக்களை கண்காணிப்புகள் வைத்திருக்கின்ற அரசாக இருக்கின்றபடியால், எனவே இவர்கள் விரும்புவதிலும் நியாயத்தன்மை இருக்கின்றது. ஆனால் அதற்காக இவ்வாறான வரி விதிப்புகள் மூலம் உடனடியான பாதிப்பு என்பது சீனாவுக்காக தொழில்துறையில் ஏற்பட்டாலும் இது நிச்சயமாக வெல்லக்கூடிய போரில்லை. இங்கே ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும். அதாவது சீனா என்பது 5000 வருட இருப்பை கொண்டது, 4000 வருடத்திற்கு மேல் வரலாற்றை கொண்டது, மனிதகுல நாகரிகத்தின் மேம்பட்டது. அதேவேளை அமெரிக்கா என்பது கொலம்பஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டும் வரை பூர்வீக இந்தியர்களை கொண்ட நாடாகவும் அதன் பிறகு அதாவது பெரிதுபடுத்தப்பட்ட நாடாகவும் வந்திருக்கின்றது. இந்த நிலையில் எனவே அவர்களுடைய வரலாறு என்பது சில நூற்றாண்டுகள் கடந்து செல்லக்கூடிய வரலாறாகவும் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் செல்லக்கூடிய வரலாறாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறான நிலையிலிருந்து சீனா மீளுமா என்றால் சீனா ஏனைய காலங்களில் எவ்வாறு தப்பித்ததோ அவ்வாறு தப்பித்துக் கொள்ளும் என்பது உண்மை. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் அவர்கள் கையாண்ட அணுகுமுறை என்பது தவறு என்பது
என்பதை பல தொழில்நுட்ப பொருளாதார நிபுணர்கள் மற்றும் இந்த தொழில்நுட்ப வாரியாக இந்த ஒரு ஃபேக்டரி எல்லாத்தையும் இனி கொண்டு வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அமெரிக்காவில் அமைத்தல் போன்றவை எல்லாம் சாத்தியப்பாடுடையவையா போன்றவை எல்லாம் கேள்வியாக எழுப்புகின்றார்கள். எனவே இது இரண்டு பேருக்கும் வெற்றியை தராதது என்று சீனா சொல்வதில் உண்மை. ஆனால் சீனாவின் இந்த வர்த்தகத்தை மேன்மைப்படுத்துவதற்கு அமெரிக்கா உதவுகின்றது என்பது ஒரு விரும்பப்படாத விடயமாக, அல்லது சீனா வேறு சந்தைகளை நாடி தனது பொருளாதாரத்தை உயர்த்தி செல்கின்றது என்பதும் அமெரிக்காவுடன் பொருதுநிலைக்கு, அதாவது இரண்டு முக்கியமான பொருளாதார நிலையில் உள்ள உலக பொருளாதார நிலையில் உள்ள நாடுகள் மோதுவது என்பது அனைத்து உலகுக்குமே ஒரு ஆபத்தான விடயமாகத்தான் கணிக்கப்படுகின்றது. சீனர்கள் அதை மதிநுட்பம் என்றதை விட தந்திரமான வகையில் காய்களை நகர்த்தி இதில் வெல்லக்கூடிய தன்மை என்பது அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தில் ஒன்றி போன விடயமாக இருப்பதால் சற்றே அமெரிக்காவுக்கு சிக்கலான காலம் என்றுதான் இதனை கூற வேண்டும். நீங்கள் சீனா பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். ஆசிய நாடுகளில் கைகோர்ப்பதற்கான முயற்சி, அந்த சந்தையை கைப்பற்றுவதற்கான முயற்சி என்பது இதன் மூலமாக விரிவடைய போகின்றது என்று. ஆனால் ஒருபுறம் பொருளாதாரத்தில் முந்திக் கொண்டு இந்தியாவும் செயற்பட்டு வருகின்றது. ஏற்கனவே சிங்கப்பூர் ஜனாதிபதி ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். காரணம், இவ்வாறு வர்த்தக போரின் மூலமாக சிங்கப்பூர் போன்ற நாடுகள் ஸ்தம்பிதமடையக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. ஆகவே ஆசிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். இந்தியாவும் இதே முனைப்பில் செயற்படுகின்ற பொழுது, சீனாவும் செயற்படுகின்ற பொழுது, அங்கே சிங்கப்பூர் ஜனாதிபதி நினைப்பது போன்று ஏனைய நாடுகளோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஏற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னால் இப்பொழுது இவ்வாறு கூறலாம். சிங்கப்பூர் என்பது வெளிநாடுகளின் வரவு, வெளிநாட்டு வியாபாரம் போன்றவற்றில் அல்லது தரகு சந்தையாக அல்லது ஒரு பரிவர்த்தனை இடமாகத்தான் தனது பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு முன்னேறி வருகின்ற நாடு. அதாவது வந்து அந்த கரன்சி மேனிப்புலேஷன் என்று கூறுகின்ற பட்டியலிடப்பட்ட 6 நாடுகளில் சிங்கப்பூர் கூட ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் சைனா, தாய்வான், வியட்நாம், கம்போடியா, சிங்கப்பூர் மற்றும் ஜெர்மனி, இந்த இவை அந்த தங்களுடைய பணத்தின் கட்டுப்பாடுகளை எவ்வாறு வைத்திருக்கின்றன என்று குறிப்பிடுகின்ற, அதாவது தங்களுடைய பணத்தின் பெறுமதியை இவை போலியாக கூட ஏற்ற முடியும், அதே நேரம் போலியாக அந்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற தன்மையை கொண்ட நாடுகள். எனவே சிங்கப்பூருக்கு வந்து இதில் பெரிய பாதிப்பு இருக்கின்றது. சிங்கப்பூர் வந்து அதாவது புதிய பொருளாதார உலகை நோக்கி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றது என்றால் அவர்கள் நிச்சயமாக சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றார்கள். அதை விட அவர்களை பொறுத்தவரையில் அந்த அதாவது எந்த ஒரு பொருதலுக்கும், அதாவது போர் அல்லது பிரச்சனைகளுக்கு போகாமல் தங்களுடைய அபிவிருத்தி, தங்களுடைய நாடு மற்றும் தங்களுடைய ஸ்திரத்தன்மை என்பதை காப்பதில் வல்லவர்கள் என்றால் அவர்களுடைய கட்டுப்பாடுகள், சட்டங்கள் அப்படிப்பட்டவை. அதன் மூலம் இவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயல்கின்றார்கள். இதில் நிச்சயமாக இந்தியாவின் பங்கு கூட தாராளமாக இருக்கும். இந்தியா கூட இவ்வாறான ஒரு நிலை மூலம் தனது பயன்பாட்டை பெறுவதற்கு முயற்சிக்கும் என்று சொன்னால் இந்திய பொருட்கள் கூட தற்பொழுது சந்தைகளை தேட வேண்டிய நிலை சில வேளைகளில் சில பொருட்களுக்கு ஏற்படும் என்றால் இந்த வரி விதிப்புகள். இப்பொழுது இவ்வாறு கூறலாம், கனடா என்பது பொருதி சில வரி விதிப்புகளில் தளர்ச்சிகளை ஏற்படுத்தி சில வரி விதிப்புகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டாலும் நீங்கள் அந்த கனடாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வரி விதிப்புகளை ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் அமெரிக்காவை விட கனடா தான் இப்பொழுது அதிக இந்த ரிட்ராலிட்டியேஷன் வரி என்கின்ற அந்த வரி விதிப்பில் ஈடுபட்டிருக்கின்றது, அதை விட்டுக் கொடுக்காமல் செய்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறான நிலையில் அவர்கள் செய்வார்கள் என்றால் இல்லை, அதற்குரிய தளம் அவர்களுக்கு இல்லை அல்லது அதற்குரிய பலம் அவர்களுக்கு இல்லை. எனவே அவ்வாறான ஒரு சந்தையை அவர்கள் திறப்பதும் இந்த அதாவது உலக பொருளாதார ஒழுக்கை மாற்றுவதும் நிலைப்பாடாக இருக்கும். இவ்வாறு பார்த்து நாங்கள் குறிப்பிட்டது போல அதாவது வந்து 600 ஆண்டுகளுக்கு முதல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அமெரிக்காவும் 5000 ஆண்டு வரலாற்றை கொண்ட சீனாவும் பொருதுகின்ற பொழுது அங்கே இந்த அவர்களுடைய பழைய வரலாற்று தடங்கள், இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்க் ரோட், சீனாவின் பட்டுப்பாதை என்பது உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான விடயம். அவர்கள் எவ்வாறு இந்த வணிகத்தை கொண்டு சென்றார்கள், பட்டு வியாபாரம் மற்றும் இதர வியாபாரங்களை, அதற்கான பாதைகளை எவ்வாறு செய்தார்கள், அதை மீள கட்டுவிக்கின்ற வேலையில் ஈடுபட்ட பொழுது அது தற்காலிகமாக தடைப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த இத்தாலி இல்லாமல் இருந்து பின்வாங்கிய படியாது. ஆனால் அவர்கள் கூட அந்த வலைப்பு நிலை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கவனிக்க தவறக்கூடாது என்று சொன்னால் எதுவும் எப்பொழுதும் சாத்தியம் என்கின்ற நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த
மேற்குலக நிலைப்பாட்டில் கனடாவும் அமெரிக்காவும் அந்த தவிர்த்து செல்ல முடியாத சக்திகளாக இருக்கின்றன என்பதை புறந்தள்ளி பார்த்தால் ஏனைய நாடுகளுக்கு மிகவும் வசதியான அல்லது மிகவும் அனுகூலங்கள் இருக்கின்றன. சரி, இப்பொழுது இன்றைய தினம் கனடாவில் வட்டி வீதம் அறிவிக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே பலர் எதிர்பார்க்கின்ற வட்டி வீத குறைப்பு இன்று நிகழுமா என்பது சில வேளைகளில் ஒரு சந்தேகம் என்ற தகவலும் வருகின்றது. காரணம், அண்மைய பணவீக்க வீதத்தை எடுத்துக்கொண்டால் குறைவடைந்திருக்கின்றது. இவ்வாறான ஒரு அசாதாரண சூழ்நிலையில் பணவீக்கம் குறைந்திருப்பதற்கு இந்த எரிபொருள் விற்பனை என்பது அதிகரித்திருக்கின்றது, விலை குறைந்திருக்கின்றது, கார்பன் வரி நீக்கம் போன்ற பல காரணிகளை சொல்லலாம். இதே நேரத்தில் அமெரிக்க பொருளாதாரத்தில் அமெரிக்க நாணயத்தினுடைய வீழ்ச்சியும் பதிவாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்த போகின்றன பொருளாதாரத்தில்? நிச்சயமாக, அதாவது வரியை அவர்கள் குறைப்பதற்கான சாத்தியம் இன்று இல்லை. குறைப்பதற்கான சாத்தியம் இல்லை என்பதற்கு காரணம் நீங்கள் கூறிய பணவீக்கத்தின் அதிகரிப்பு என்பதும் மற்றும் இந்த இன்ஃபிளேஷன், அதாவது 2 வீதத்திற்கு மேற்பட்டதாக கனடா என்று அறிவிக்க போகின்ற வட்டி வீதத்தை குறைப்பது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை. அவர்கள் அதே நிலையில் தான் வைத்திருக்க விரும்புவார்கள், அல்லது ஒரு 30-33 வீத சான்ஸ் இருக்கிறது. அதாவது குறைப்பதற்கு 60 வீதத்திற்கு மேல் இவ்வாறு குறைப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கூறியது போன்ற அமெரிக்க டாலர்களுக்கு எதிரான கனேடிய டாலரின் ஏற்றம் என்பது நிச்சயமாக அது ஒரு காரணம். மற்றது பணவீக்கம் என்பது. இங்கே குறிப்பாக ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இவ்வாறான அதாவது இந்த இன்ஃபிளேஷன் ரேட் அந்த 2.5க்கு மேல் அல்லது அவ்வாறான நிலைக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் அந்த 2 வீதத்திற்கு கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை இழக்கின்ற தன்மை வருகின்றது. இவை அனைத்திற்கும் இந்த டாரிஃப் தான் இப்பொழுதைய காரணமாக இருக்கின்றது. டாரிஃப் டொனால்ட் ட்ரம்ப் இல்லாவிட்டால் இப்பொழுது 2 முறை மேலதிகமாக 2.5 வீத வட்டி குறைப்புகளை நாங்கள் சந்தித்திருக்க வேண்டிய நிலையில் சென்று கொண்டிருந்த காலம். ஆனால் தற்பொழுது நிலைமை மாறிவிட்டது. ஆனால் இதற்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கின்றது. இன்னும் ஒரு காரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது, இந்த இவ்வாறான நிலைகள் தொடர்கின்ற பொழுது இங்கே இந்த வீட்டு சந்தை மற்றும் வீட்டின் பெறுமதி என்பவற்றின் நிலைகள் எல்லாம் கேள்விக்குறியாக போகின்ற நிலைமை இருக்கின்றது. இதனை கனேடிய மத்திய வங்கி, அவர்களுக்கு ஒரு மானிட்டரி பாலிசி இருக்கின்றது, அவர்கள் வங்கிகளுடன் ஆலோசித்து அதனை கூட செயற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் ஒரு வீடு சந்தையில் எத்தனை நாள் நிற்கின்றது, மற்றது எத்தனை தரம் விலை குறைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன மற்றும் அடைமான கடன்கள் பெறுவதற்குரிய நடைமுறைகள் இறுக்கமாக்கப்படுகின்றன போன்ற பல இத்தியாதிகளும் இந்த வீட்டு சந்தையில் ஒரு தளர்வை ஏற்படுத்துகின்றது. இது ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல. எனவே கனடா இதில் மீண்டு வரக்கூடிய செயற்பாடு ஒன்றை செய்ய வேண்டும். புதிய அரசாங்கம், அதற்கு ஸ்திரமான அரசாங்கம் ஒன்று தேவை. அந்த அரசாங்கம் வருகின்ற பொழுது அந்த செயற்பாடு என்பது இடம்பெறும் என்று நம்பலாம் என்றால், அல்லது ஒரு பாதகமான நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒன்று, இந்த உலக மாற்றங்களால் இடம்பெறுகின்ற இந்த பொருளாதார நிலை தளம்பல் மற்றும் இந்த அமெரிக்க டாலர்களுக்கு எதிரான பெறுமதி அந்த உயர்வு என்பதெல்லாம் ஆரோக்கியமான விடயங்களாக தற்பொழுது பார்க்க முடியாததாக இருக்கின்றது. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு இன்று காலை வேளையில் பல விடயங்கள் பற்றி பேசியிருக்கின்றோம். நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த அலுமினியம் மற்றும் உலோகத்திற்கான கட்டுப்பாடு சீனாவினால் விதிக்கப்பட்டது பற்றியும் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம். அது தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஏனென்றால் இப்பொழுது ஆயுத உற்பத்தி மற்றும் மின்கலங்களுக்கான உற்பத்திகளில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிறைவாக அது பற்றிய குறிப்பை இல்லை, அது நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த பாதிப்பு என்பது உடனடி பாதிப்பாக இருக்காது என்று சொன்னால், அதற்குரிய பிரதியீடுகள் சில இருக்கின்றன. அதாவது அந்த தயாரிப்புகளில் ஏற்கனவே இருக்கின்ற பொருட்கள் இல்லாமல் அந்த பாதிப்புகள் இல்லாத இடத்தும் பாதிப்பு என்பது எதிர்காலத்தை நோக்கி வரும். சுமார் 6 1 வருடத்துக்கு இதற்கான பாதிப்பு என்பதை விட உடனடி பாதிப்பு என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றன. என ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் காலாவதி செய்யப்படாமல் தொடர்கின்ற சந்தர்ப்பங்கள் தான் பல இடங்களில் இப்பொழுது ஒரு 2 நிறுவனங்கள் கையெழுத்திட்டிருக்கின்றன இந்த வருடத்திற்குரிய ஒரு ஒப்பந்தத்தில். எனவே இந்த டிசம்பர் மாதம் வரை அந்த ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு என்று இருக்கும். அவையெல்லாம் அந்த பேச்சுக்களின் மூலம்
தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் எதிர்கால பாதிப்பு என்பது இவ்வாறு சென்றால் நடக்கும். ஆனால் இது எவ்வளவு காலத்திற்கு செல்லும் என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனை. முக்கியமாக இது சில வேளைகளில் நீண்டு சென்று சீனாவை முதன்மைப்படுத்துகின்ற சக்தி. அமெரிக்கா என்ன செய்கின்றது? இரண்டு விடயத்தை கோடிட்டு காட்டலாம். ஒன்று அமெரிக்கா தனது தலைமையை இழந்து விட்டது. அதற்குரிய தகுதி அல்லது அதற்குரிய மரியாதை, நாங்கள் கொடுத்து வந்த மரியாதை என்பது தற்பொழுது இல்லை, கனதி என்பது இல்லை. இரண்டாவது விடயமாக அங்கே ஒரு டிக்டேட்டர்ஷிப், அதாவது இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் கலைக்காமல் அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் கலைக்கின்றார்கள். அவர் சற்று பொழுது தனிந்திருக்கின்றார். இருந்த பொழுதிலும் அங்குள்ள மக்களுக்கே தாங்கள் இப்போ அதாவது ஒரு பங்கு சந்தையை மலினப்படுத்துகின்ற ஒரு பணக்கார விரும்பியாகவும் அல்லது தான் நினைத்ததை செய்வதாகவும் ஒருவர் வருகின்றார் என்கின்ற புரட்சிகள் நேற்று அங்கே இடம்பெற்ற இந்த மக்கள் இந்த கலந்துரையாடல்களில் ரிபப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவர்கள் வைத்த மக்கள் கலந்துரையாடல்களில் பல இடங்களில் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அனைவருமே ட்ரம்புக்கு எதிரான அவரை டிக்டேட்டர் என்று கூறுகின்ற அளவிற்கு. இப்பொழுது நீங்கள் குறிப்பாக இந்த அமெரிக்க ஊடகங்களை பார்த்தீர்களானால் அதில் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், ஒரு சர்வாதியாக இவர் மாறுகின்றார், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், உங்களை தெரிவு செய்தோம், நீங்கள் ரிபப்ளிக்கன் என்ன செய்கின்றீர்கள். எனவே இந்த உள்ளக ஒரு பதட்டம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இது சில வேளைகளில் பல மாற்றங்களை கொண்டு வரும். இவ்வாறுதான் உலகப் போர்கள் கூட விரும்பாத மாதிரி வருகின்ற பொழுது அதுபோல இது பொருளாதார நிலையில் ஒரு போர் இல்லாமல் சீனா மற்றும் இதர நாடுகளை மேன்மைப்படுத்தலாம். கனடா கூட தான் விரும்பியது போல அந்த சக்தி துறையில், எனர்ஜி துறையில் தலைமைத்துவத்தை ஏற்று மற்றும் பல முயற்சிகளில் ஈடுபடலாம். எனவே ஒரு அமெரிக்கா தலைமைத்துவத்தை இழந்துவிட்ட ஒரு நிலையில் இன்று அதனை பார்க்கின்றோம். அதுதான் ஒரு முடிவாக இந்த நிகழ்ச்சியில் கூறலாம். நன்றி சுரேஷ், மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.